Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. டிவிகே விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுறேன்னு அறிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்குது. 100% வருவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எதனால் விஜய்க்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? சிட்டிங் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பணிகள் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் மேலே எதிரும் அதிருப்தி இருக்குதா? எதனால் அவருக்கு ஓட்டு போட மாட்டீங்க? அப்படி கிடையாது. அரசியல் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி வராங்க. ஒரு புதிய கட்சி வந்தால் புதிய திருப்பம் வரும்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் விஜய்க்கு தான் என்னோட ஓட்டு. என் ஃபேமிலி மாதிரி 15 பேர் இருக்கோம், எல்லாம் அவங்களுக்கு தான். விஜய் என் பிள்ளைக்கு சமம் நிற்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். முதல் ஆதரவு எனக்கு நான் தான் கொடுப்பேன். புரியுதுங்களா? சரிங்கம்மா. இளையராஜ் இனிச்சுக்கிட்டே போயிட்டாரு. விஜய் தம்பி நிச்சயம் வருவான். வந்தாலும் அவன் செஞ்சாலும் செய்யாட்டியும் ஒரு பிள்ளை சோறு போட்டாலும் போடாட்டியும் அது பிள்ளை தானே, வரட்டும். ஏன் இப்போ இனிகோ இருதயராஜ் ஒன்றுமே செய்யலைங்க, ஒன்றுமே செய்யலைங்க. அன்னைக்கு எலெக்ஷன் அப்போ பார்த்தாங்க, இன்னும் பார்க்கவே இல்லைங்க. அவர் விஜய் இந்த தொகுதிக்கு வருவார், ஓட்டு கேட்க வருவார் நினைக்கிறீங்களா? வந்தாலும் சரி வராட்டியும் சரி ஓட்டு விஜய்க்கு தான். டிவிகே விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட அறிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? வெற்றி வாய்ப்பு இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. எதனால் இல்லைன்னு சொல்கிறீங்க? நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க? நாங்கள் பர்சனலாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே. ஏன்னா இன்றைக்கி விஜயராஜ் சாராக இருக்கட்டும், இல்லை சிஎம் சாராக இருக்கட்டும், எங்களுக்கு அவங்களால இப்போ இந்த 5 வருஷத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 20 கிலோமீட்டருக்கு மேலேருந்து தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸில் தான் நாங்கள் வரோம். அதனால எங்களுக்கு மந்த்லி அதுவே எங்களுக்கு சேவ் ஆகுது அந்த கேஷு. அது இல்லாமல் இப்போ எங்கள் வீட்டில் என் தம்பியெல்லாம் இருக்கான், அவனுக்கு இப்போ லேப்டாப்பு அது பெனிஃபிட் தான் எங்களுக்கு. மாதம் 1000 ரூபா. இப்போ எங்கள் அம்மாலாம் ஏதாவது எக்ஸஸாக காசு வேணா எங்களை கேட்க தேவையில்லை. அந்த 1000 ரூபா எங்களுக்கு யூஸாக இருக்குது. அதனால் என்னோடய ஓட்டு டிஎம்கேக்கு தான். இப்போ புதுசாக மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு திமுக அதிமுக திரும்ப மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அதனால் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு பெண்களும் இளைஞர்களும் விரும்புகிறாங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் தோணலையா? எனக்கு பர்சனலாக அப்படி எதுவுமே இல்லை சார். ஏன்னா இது வரைக்கும் செய்கிறாங்க, செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ஓகே தான். இப்போ விஜய் சார் வரலாம், ஓகே தான். இப்போ அவர் நல்லதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அரசியலில் மட்டும்தான் நல்லது செய்யணும் அப்படின்னு இல்லை. அவர் வெளியேருந்து கூட எவ்வளோ பேர் ஃபேஸில் தெரியாமையே நல்லது செய்கிறாங்க, அதே மாதிரியே செய்யலாம். கண்டிப்பாக என்னோடய ஓட்டு, எங்கள் வீட்டில் எல்லாரோட ஓட்டுமே டிஎம்கேக்கு தான். எங்களோட ஆதரவு தாவேக்காக்கு தான். என்ன காரணம்? என்ன காரணம்னா ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. ஏன் இப்போ திமுக எம்எல்ஏ நல்லா செஞ்சுருக்காருன்னு சொல்லி மக்கள்லாம் சொல்கிறாங்க. அவர் மேலே உங்களுக்கு எதுவும் அதிருப்தி இருக்குதா? என்ன காரணம்? உங்களுக்கு அந்த கட்சியே வேண்டாங்கண்ணா, டிவிகே தாங்கண்ணா வரணும். என்ன காரணம்? என்ன காரணம்னா பிடிக்கலங்கண்ணா அந்த கட்சி. விஜய் புதுமுகமாக இருக்கிற, அவருக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே நான் தெரியும் அவருக்கும். சரிங்கம்மா. எல்லாருமே அனுபவப்பட்டு வரதில்லைல்ல. சரி, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே தெரியும். எங்களோட ஓட்டு எப்பயுமே தாவேக்காக்கு தானா. நீங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் இங்கே வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்களா, பெற மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் மக்கள் மனசில் தான். நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? ஸ்டாலினுக்கு தான் கொடுப்பேன். ஸ்டாலின் தான் கொடுப்பீங்க. ஏன்னா அவர் மக்கள் மனசில். இங்கே நிறைய பெண்கள் இளைஞர்கள்லாம் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்களே, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? யாரை தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் மனசில் தான் இருக்குது. மக்கள் மனசில் தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அடிப்படை பெண்மணிக்கு 1000 ரூபா பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுருக்காரு. பெண்கள்லாம் வேலைக்கு போகுதுன்னு டிஃபன் காலையில் போடுறாரு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு சலுகை செய்கிறாங்க. இப்போ மானியம் 5 லட்சம் தரேன்ருக்காரு லோனு. வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் எங்கள் குடும்ப தலைவர் வீடு வாடகை வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் வீடு தரேன்ருக்காரு. அப்போ யாரை தேர்ந்தெடுக்கணும்னா மக்கள் மனசில் தான் இருக்கும். டிவிகே விஜய் பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுறதா அறிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்குதா இருக்காதுங்களா? வெற்றி வாய்ப்பு கம்மி தான். யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இருதயராஜ் வெற்றி பெறுவார். எதனால் அப்படி சொல்கிறீங்க? இப்போ அவங்க திமுக திட்டம் மகளிருக்கு உரிமை தொகை அதெல்லாம் கொடுக்குறாங்க, எல்லா திட்டங்கள் இருக்குது. இவர் ஆரம்பத்தில் ஒன்றுமே தரமாட்டேன் அது இதுன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷன் சூழ்நிலை அன்னைக்கு என்ன எதிர்பார்ப்போ அதை தான் பார்க்குறாங்க மக்கள். அந்த அடிப்படையில் நான் அந்த கருத்தை சொல்கிறேன். நிறைய பேர் பெண்கள் இளைஞர்கள்லாம் ஒரு மூன்றாவது ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாற்றம் நல்லா இருக்கு. அதாவது சிறு வயசு சிந்தனை அவ்வளவா இருக்குன்னு எனக்கு தோணலை. ஏன்னா குடும்ப உள்ள சூழ்நிலைக்கு தான் பல விதமாக சிந்திச்சு இது பண்ணுறாங்க. சராசரி சதவிகிதம் பிரித்து பார்த்தா இருக்காங்க கொஞ்சம் கம்மி. கண்டிப்பாக இருக்குது. அவருக்கு தான் இந்த முறையே ஓட்டு.
தளபதி விஜய்க்கு தான். இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இனிகோ இருதராஜ் வந்து அவர் மேலே அதிருப்தி இருக்கா? அவர்லாம் வர வாய்ப்பே இல்லை. வார்டு 18க்குலாம் ஒன்றுமே அவர்லாம் செய்யவே இல்லை. தெருவுக்குள்ளேயே இன்ன வரைக்கும் வந்தது கிடையாது. இதுதான் எங்கள் ஏரியா புலோனார் கோயில் தெரு. இன்ன வரைக்கும் அவர் வந்ததே கிடையாது. இப்போ உங்களோட வாக்கு வந்து விஜய்க்கு தான் போடுவோம்? ஆமாம், விஜய்க்கு தான் போடுவோம். இந்த தாட்டி கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு மாற்றம்னு தெரியுது. இன்னொன்று வந்து மக்கள் எல்லாம் அவர் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். திருச்சியில் நிற்கிறாரு. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நாங்கள் அவருக்கு தருவோம். அவர் தான் அடுத்த சிஎம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இங்கே சிட்டிங் எம்எல்ஏ ஆல்ரெடி இனிகோ இருதராஜுக்கு திரும்ப சீட்டு கொடுத்துருக்காங்க. அவருக்கு உங்கள் ஆதரவு இருக்காதா? ஏன் அவருக்கு மேலே எதாவது அதிருப்தி இருக்கா? ஒரு ஆதரவு கூட இல்லை. ஏன்னா நிறையா ஏரியாவுக்கு பண்ணணும்னு சொன்னார். இன்ன வரையும் ஒரு பண்ணல. பயல்களுக்கு கேரம் போர்டு அது கூட வாங்கி தரல. சொன்னார். 2-3 நாட்டி போயிட்டு கோரிக்கை வச்சோம். இன்னும் எடுக்கலை. டிவிகேல இருந்து சொல்லியிருக்கோம், வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. டிவிகே விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டிட்டு தான் அறிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு இந்த தொகுதி மக்களோட ஆதரவு இருக்குமா இருக்காதுங்களா? மகார வெற்றி அவர் தான் போடுவார். வெற்றி அவர் தாங்க, வேறு யாரும் கிடையாது. ஏன் இது சிட்டிங் எம்எல்ஏ அவர் மேலே எதுவும் அதிருப்தி இருக்குதா? ஏன் அவருக்கு ஓட்டு போட மாட்டீங்க? ஏற்கனவே உள்ள எம்எல்ஏ. ஆமாம், இனிகோ இருதராஜ். அவர் இருந்தால் என்ன, இல்லாத இருந்தால் என்ன, அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாரு. அவர் இருக்கிறதே, நாட்டுக்கு இருக்கிறதே வேஸ்ட்டுங்க. நான்லாம் ஓப்பனாக பேசுவேன். நாட்டுக்கு இருக்கிறதே வேஸ்ட்டு. இப்போ போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகலையும் வேட்பாளர் நிற்கிறாங்க, நாம் தமிழர்கள் கட்சியிலையும் வேட்பாளர் நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களோட ஆதரவு இருக்காதா? என் ஆதரவு வந்து நாம் தமிழருக்கு தான். அப்படிங்களா? புரிஞ்சுங்களா? ஆனால் இங்கே ஜெயிக்கிறது விஜய் தான் இருக்கும். அப்போ உங்களோட வாக்கு யாருக்கு போடுவீங்க? என்னுடைய வாக்கு வந்து சீமானுக்கு தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. சரி, ஓகே. என்னோட வாக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் இங்கே ஜெயிக்கிறது வந்து விஜய். கண்டிப்பாக நான் வந்து விஜய்க்கு தான் போகலான்னு இருக்கேன். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இந்த வெற்றி வாய்ப்பு தெரியலை. கண்டிப்பாக வந்து எங்களோட ஓட்டு விஜய்க்கு தான் வந்து. அப்படிங்களா? ஏன் விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்றீங்க? சிட்டிங் ஒரு எம்எல்ஏ மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். இனிகோ இருதராஜ் அவர் திரும்பவும் சீட்டு கொடுத்துருக்காங்க. அவரோட பணிகள் சிறப்பா இல்லையா? அதிருப்தி இருக்கு அவர் மேல? அதிருப்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது. மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும், அதுக்காண்டி தான் வந்து. விஜய்க்கு அனுபவம் இல்லை, அவர் வந்தா என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அனுபவம் என்ன ப்ரோ? அனுபவம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே அரசியல் தெரியும். கண்டிப்பா வந்து அரசியல் வந்தா நல்லா பண்ணுவாங்க. முக்கால்வாசி கிறிஸ்டின்ங்கிறது அதிகமாக இருக்கிறதால வர்றதுக்கு சான்ஸ் 70% இருக்கு விஜய்க்கு. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாம் தமிழர். அவங்க வெற்றிக்கு வாய்ப்பு இல்லையா? அவங்க வேட்பாளர் எங்களுக்கு ஒரு 20% தான் வரும். இனிகோ இருதராஜ் திமுக சார்பாக நிற்கிறாருல்ல, அதிருப்தின்லாம் இல்லை. அந்த அளவுக்கு அவரை நம்ம பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு செஞ்சதை இன்னும் பார்த்ததில்லப்பா. டிவிகே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டிட்டு தான் அறிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு இந்த தொகுதியில் ஆதரவு இருக்குமா? அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு வரும். நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க? டிவிகே விஜய்க்கு தான். என்ன காரணம்? புதுசாக வரட்டும்னு தான், நல்லது செய்வாருன்னு தான். திமுக எம்எல்ஏ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இனிகோ இருதராஜ் இங்கே திரும்ப போட்டிடுறாரு. தெரியும். அவர் மேலே எதிரும் அதிருப்தி இருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு மாற்றம் இருக்கட்டும் தான். டிவிகே விஜய் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுறதா அறிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு இங்கே எப்படி இருக்குது? பரவாயில்ல. அதாவது இங்கே வந்து கிறிஸ்டின்ஸ், அதாவது சிறுபான்மையினரோட வாக்கு நிறைய இருக்குது. அது ஒரு சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அது ஒரு சான்ஸ் இருக்கனால மேபி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க? உங்கள் ஆதரவு யாருக்கு? என்னோட ஆதரவு இந்த தடவை விஜய்க்கு போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. என்ன காரணம்? திமுக எம்எல்ஏ ஆல்ரெடி இங்கே இனிகோ இருதராஜ் நிற்கிறாரு. அவர் மேலே எதுவும் அதிருப்தி இருக்குதா? அவரோட பணிகள் எது சிறப்பாக இல்லை? நல்ல கேண்டிடேட் தான். அது இல்லாமல் அவர் இந்த தொழில் சார்ந்து நிறைய பண்ணியிருக்காரு இங்கே. சரி, ஆனால் கொஞ்சம் விஜய்க்கு நியூ ஃபேஸுங்கிறனால கொஞ்சம் ஒரு சான்ஸு கொடுத்து பார்த்தா ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படிங்கிற இதில் பார்க்குறேன். அதனால விஜய் புது முகமாக இருக்கனால அவருக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டு தான். பட்டு சரி, ஒரு இந்த தடவை கொடுத்து பார்ப்போம். இப்போ அனுபவங்கிறது எப்படி, இப்போ இந்த வருஷம் இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை வருவார் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்காக தான், வேறு ஒன்று தான். அனுபவம் இல்லைன்ட்டு இருந்தால் நாலாவட்டத்தில் அனுபவம் இல்லாமல் தானே இருக்கும். கொஞ்சம் வரட்டும், அனுபவம் வரட்டும்ங்கிறதுக்காக. தாவேக தலைவர் விஜய் இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட அறிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது? மக்களோட ஆதரவு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் திருச்சியில் வந்து அதே கேண்டு நிற்கிறனால கொஞ்சம் அவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி தான் வருவார். இனிகோ இருதராஜ் ஜெயிப்பாருங்களா? ஆமாம், இருதராஜ். என்ன காரணம்? காரணம் என்னென்னா அவர் நிறையா நல்லது பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு டேலண்டாக பண்ணியிருக்காரு. அதனால் அவர் தான் வருவார்னு
புதுசாக ஒரு மாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ இளைஞர்கள் பெண்கள்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா? விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது தான். ஆ ஆனால் இவர் நிற்கிறனால அது ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ உங்கள் வாக்கு வந்து யாருக்கு? இனிக்கோவுக்கு தான் போடும். இனிக்கோ உதயசூரியன் தான் இருக்குங்க. புதுசாக வர்றதுனால மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. நான் விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் கொடுப்பீங்க. என்ன காரணம்? திமுக எம்எல்ஏ மேலே எதுவும் உங்களுக்கு அதிருப்தி இருக்குதா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. என்னோட ஓட்டு டிவிக்கே தான். ஆனால் வெற்றி பெறணும்னா மு.க. ஸ்டாலின் அவர் மட்டும் வந்தால் போதும் எங்களுக்கு. நம்ம இளைஞர்கள் பெண்கள்லாம் நிறைய பேர் மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. அவர் இனிமேல் செய்வாருன்ற நம்பிக்கை இருக்குது. யார் செய்வாங்கன்னு நம்பி? மு.க. ஸ்டாலின் அவர் செய்வார். என்ன காரணம்? அவரால் எவ்வளோ பயன்பட்டுருக்கேன் நான்லாம். அவர் இனிமேல் புதுசாக எதுனாச்சும் இனிமேல் செய்வாருன்ற நம்பிக்கை இருக்குது. உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? இது எங்களோட மனநிலையை பொறுத்தளவு, ஓட்டை பொறுத்தளவு நாங்கள் சொல்ல முடியாது. இளைய தலைமுறைகள் வரணும். நீங்கள் இளைய தலைமுறைகள் வரணும்னு சொல்கிறீங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இனிகோ இருதராஜ் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு, அவர் ஜெயிப்பாருன்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன? அதுதான் நான் சொல்ல வரேன். இனியோக்கும் இளைய தளபதிக்கு தான் போட்டி. ஆனால் நாம் தமிழர் வெற்றி உறுதி இந்த தொகுதியில் கிருஷ்ணசாமி உண்டு. உங்கள் ஆதரவு யாருக்கு? நாம் தமிழர். ஏன் சிட்டிங் எம்எல்ஏ இருதயராஜ் இருக்கிறாரு, அவரோட பணிகள் சிறப்பாக செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. மக்கள் மூன்றாவதாக ஒரு மாற்றம் வரட்டும்னு சொல்லி விஜய் ஆதரிக்கிறாங்க. இனிக்கவே வந்து இந்த தொகுதிக்கு 5 வருஷத்தில் வந்து 4 திருப்பாக வந்திருக்காரு. அது மட்டும் வரல. தாவேக விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட அறிவிச்சிருக்கிறாரு. அவர் தான் ஜெயிக்கணும். அவருக்கு மக்களோட ஆதரவு இருக்கு. நிறையா இருக்கு. மீதியெல்லாம் போய் சொல்லிட்டு அலையிறானுங்க. ஏன் திமுக எம்எல்ஏ மேல வேணாம்? ஏன் போகுது 5 வருஷம் இருந்தது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வராரு, அவருக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. யாரு அனுபவம் வந்தா? காமராஜர் அனுபவிச்சுட்டு வந்தார், வந்து ஆட்சி செய்யலை. எம்ஜிஆர் எங்கே போய் படிச்சுட்டு வந்தார், ஆட்சி செய்யலை. அப்புறம் என்ன, இவன் படித்தவன், இவன் ஆட்சி செய்வான். அதுக்கு போய் என்னத்த இருக்கு? என்ன டியூஷன் எடுத்துகிட்டு வரணுமா? ஒரு 5 ஆண்டு வந்து இப்போ இந்த அரசியல் பண்ணுறாங்க, ஆட்சி செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அனுபவம் வேணும்ல. நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் அனுபவம்லாம் தன்னால் வரும். எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் செய்கிறான். மீதி ஒன்றும் வர மந்திரிங்களோ எதுவும் செய்கிறதில்ல, கையெழுத்து போடுறது தான். ஏன் நாம் தமிழர் கூட நிற்கிறாங்க, சீமான் கட்சியிலேயும் நிற்கிறாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. அதிமுகவில் நிற்கிறாங்க. அது யாருன்னே தெரியாது. அவனை என்ன காரணத்துக்காக நீங்கள் விஜய்க்கு ஆதரிக்கிறீங்க? எங்களுக்கு புதுசாக ஒரு மாற்றம் வரட்டும். அதெல்லாம் மாற்றம் நிறைய பேர் இருக்காங்க. இல்லைண்ணா, அதிமுகக்காரன் தான். மாற்றம் வரட்டும். இல்லை, அதை நான் என்ன கேட்குறேன்னா, நாம் தமிழரும் ஒரு மாற்றம், புது ஆட்கள். அதெல்லாம் வராது. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.